ரஜினி சாரை காமிச்சோன்னே பயங்கரமாக கத்துறாங்க. அந்த நிஜமாவே கத்துறாங்க. அவ்வளோ இதாக கொண்டாட்டமாக இது பண்ணுறாங்க. போஸ்டர் பார்த்து பண்ணுறாங்க. படத்தில் நீங்கள் கேட்குற வாய்ஸ்லாம் ரியல் வாய்ஸ் தான். அங்கே எடுத்தோம். அப்போ வந்து என்னென்னா மிக்சிங் ஸ்டுடியோ டெரிக்னு வச்சுருந்தாரு. மதுரையில் ஒரே ஒரு மிக்சிங் ஸ்டுடியோ இருக்கும். அப்புறம் ஜேம்ஸ் ஆட்டகே அவர் இருக்காருன்னா மிக்சிங் போர்டு எல்லாம் தேட்டருக்கு கொண்டு வந்துட்டோம். ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு கத்துறது. ஏன்னா நான் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்டை வச்சு இந்த சவுண்டு, ஏன்னா நான் கேட்குறேன் அவங்க ரஜினி சாரை காமிச்சோன்னே பயங்கரமாக கத்துறாங்க. அந்த நிஜமாவே கத்துறாங்க. அவ்வளோ இதாக கொண்டாட்டமாக இது பண்ணுறாங்க. போஸ்டர் பார்த்து பண்ணுறாங்க. இதை நான் வந்து கேப்சர் பண்ணோம். வாய்ஸ் என்ன பண்ணலாம். அப்புறம் டெரிக்ஸ் இதுன்னு அவர் மிக்சிங் போர்டு எல்லாம் தூக்கிட்டு வந்தாச்சு. அப்போ எல்லாத்தையும் அங்கே வச்சுட்டு மைக் எல்லா இடத்துலையும் வச்சாச்சு. மைக்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ கத்துங்க அப்படின்னா இப்போ யாரும் கத்த மாட்டாங்க. ஏன்னா அதே கத்துங்க, நீங்கள் காலையில் கத்துனீங்களப்பா அதை கத்துங்க மைக் வச்சுட்டு அவங்களுக்கு வர மாட்டேங்குது. இப்போ ரஜினி சாரை போட்டால் தான் அவங்க கத்துறாங்க. ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ ரஜினி சாரை போட்டால் அந்த பொதுவாக என் பாட்டு வரணும். பாட்டுன்றது தான் இங்கே இந்த சவுண்டும் மெர்ஜ் ஆகுது. அப்புறம் என்ன பண்ணேன், இப்போ சார் வந்து சைலண்ட்டில் தான் ஒரு பாட்டு இல்லாமல் சவுண்டை கட் பண்ணிவிட்டு ரஜினி சார் வந்து அந்த பொதுவாக எமோஷன் வித்தவுட் அந்த சவுண்ட் இல்லாமல் சாங் எல்லாம் பார்க்கும்போது இப்போ அதே கத்துனாங்க. அதை ஃபுல்லாக எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தான் இது பண்ணது.